வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் நேசன். கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த 4ஆம் காணொளியில் பகுதி 4இல் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தமிழ் அண்ணலுடைய நூலிலிருந்து 25 வினா விடைகளை வினா எண் 76 முதல் 100 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். பிஜிடிஆர்பி, டெட், நெட், செட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்வோம். பகுதி 4, வினா எண் 76. சங்க காலத்தில் தலைமை அறிவுடை சான்றோர் குழுவினராயிருந்த தமிழக பழங்குடிகள் யாவர்? விடை: ஆசான், கனி, பார்ப்பான், அந்தணன், குருக்கள், பட்டர். வினா எண் 77. காப்பிய காலம், உரை நூல்களின் காலம், சிற்றிலக்கண காலம், இலக்கிய மறுமலர்ச்சி காலம், தத்துவ நெறி காலம், பழைய தமிழ் நூல்கள் படிக்கப்பட்ட எழுச்சி காலம், வடமொழியை தமிழர்கள் தத்துவ மொழியாக, கலைச்சொல், துறைச்சொல் மொழியாக ஏற்றுக்கொண்ட காலம் என்றெல்லாம் அழைக்கப்படும் காலம் யாருடைய காலம்? விடை: சோழர் காலம். வினா எண் 78. முஸ்லிம் படையெடுப்பு காலம், சிற்றிலக்கிய காலம், தனிப்பாடல் காலம், தத்துவ விளக்க காலம், சந்த இசைப்பாடல் காலம், நாட்டுப்புற இலக்கிய மறுமலர்ச்சி காலம், தலபுராண காலம், இஸ்லாமிய இலக்கிய வளர்ச்சி காலம், உருது அரபு சொல் கலந்த காலம், தமிழிசை கர்நாடக தெலுங்கு இசையால் மாறின காலம், புதிய நாடக ஆடல் வகைகள் புகுந்த காலம் என்றெல்லாம் அழைக்கப்படும் காலம் யாருடைய காலம்? விடை: நாயக்கர் காலம். வினா எண் 79. உரைநடை காலம், அச்சுக்கலையால் தமிழ் நிலை பெற்ற காலம், கதை இலக்கிய வளர்ச்சி காலம், கட்டுரை காலம், இசை நாடக காலம், மொழிபெயர்ப்பு காலம், கவிதை புதுமரபு காலம், இதழியல் தோற்றக் காலம், பொதுமக்கள் தமிழ் இலக்கிய காலம், மறுமலர்ச்சியின் தோற்றுவாய் காலம் என்றெல்லாம் அழைக்கப்படும் காலம் யாருடைய காலம்? விடை: ஐரோப்பியர் காலம். வினா எண் 80. மறுமலர்ச்சி காலம், விடுதலை இயக்க காலம், சீர்திருத்த இயக்க காலம், புதுமை ஏற்பு காலம், ஆராய்ச்சி வளர்ச்சி காலம், திறனாய்வு பெருகிய காலம், புதுக்கவிதை காலம், உலகளாவிய தமிழ் உணர்ச்சி வளர்ச்சி காலம் என்றெல்லாம் அழைக்கப்படும் காலம் யாருடைய காலம்? விடை: உரிமை அரசு காலம். வினா எண் 81. பௌத்த சமயத்தையும் பாலி மொழியையும் போற்றியவர்கள் யார்? விடை: களப்பிரர். வினா எண் 82. சமண சமயத்தையும் பிராகிருதம் வடமொழி ஆகியவற்றையும் போற்றியவர்கள் யாவர்? விடை: பல்லவர்கள். வினா எண் 83. தமிழர் விடுதலை போராட்டமான பத்திமை இயக்கம் தோன்ற காரணமானவர்கள் யாவர்? விடை: திருநாவுக்கரசு, திருஞான சம்பந்தர். வினா எண் 84. கிபி 10ஆம் நூற்றாண்டில் கங்கை பேரியாற்றங்கரை, சாவகம், சுமத்திரா, இலங்கை ஆகிய பகுதிகளை ஆண்ட பேரரசு எது? அதாவது யாருடைய பேரரசு? விடை: சோழ பேரரசு. வினா எண் 85. மதுரையில் 50 ஆண்டுகள் யாருடைய ஆட்சி நடைபெற்றது? விடை: முஸ்லிம் ஆட்சி. வினா எண் 86. செஞ்சி, தஞ்சை, மதுரை
யாருடைய ஆட்சி நடைபெற்றது? விடை நாயக்கர். வினா எண் 87. பாளைய பட்டுக்கள் யாருடைய ஆட்சியில் அதிகம் உருவானது? விடை நாயக்கர். வினா எண் 88. சௌராஷ்டிரர் குடியேறியது யாருடைய ஆட்சியில்? விடை நாயக்கர் ஆட்சியில். வினா எண் 89. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? விடை வ. சுபமாணிக்கம். வினா எண் 90. கிபி 11 மற்றும் கிபி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தை மறுமலர்ச்சி காலம் என குறிப்பிட்டவர் யார்? விடை வ. சுபமாணிக்கம். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி என்ற கட்டுரையில் இதை அவர் குறிப்பிட்டிருப்பார். வினா எண் 91. தஞ்சையை மையமாக கொண்டு ஆண்டவர்கள்? விடை மகாராட்டிரர். வினா எண் 92. தமிழர்கள் பிறருடைய ஆட்சிக்கு அடிமைப்பட்ட ஆண்டுகள்? விடை ஏறத்தாழ 1250 ஆண்டுகள். வினா எண் 93. தம் ஆட்சியில் தமிழுக்கு வாய்ப்பளித்து தமிழ் மன்னர்களாகவே மாறியவர்கள் யாவர்? விடை களப்பிரர் பல்லவர்கள். வினா எண் 94. காலப்போக்கில் தமிழ் பற்றாளர்களாக மாறி ஆட்சி செய்தவர்கள் யாவர்? விடை சரபோஜி மன்னர், நாயக்க மன்னர்கள். வினா எண் 95. கிபி 18 தமிழின் நீர்மையையும் சீர்மையையும் உலகறியச் செய்த பெருமைக்குரியவர்கள் யாவர்? விடை ஐரோப்பியர்கள். வினா எண் 96. தளர்ச்சியில் கிடந்த தமிழ் மொழியை எழுச்சியுடைய வைத்த பெரும் புலவர்களாக தமிழண்ணல் யாரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? விடை தொல்காப்பியர், திருவள்ளுவர், சங்கப்புலவர், திருமூலர், நாயன்மார், ஆழ்வார், சேக்கிலார், கம்பர், தாயுமானவர், சித்தர், மெய்கண்டார், குமரகுருபரர், வள்ளலார், பாரதியார், பாரதிதாசன். வினா எண் 97. மரபு, வடிவம், கருத்து, உத்திகள் போன்றவற்றால் ஒன்றினொன்று உறவுடைய இலக்கியங்களாக கருதப்பட்ட சங்ககால நூல்கள் யாவை? விடை தொல்காப்பியம், திருக்குறள், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த ஆறையுமே தமிழண்ணல் சங்க சாயலுள்ள இலக்கியம் என்று குறிப்பிடுவது இங்கு நோக்கத்தக்கது. வினா எண் 98. பாடல்களை தொகுதிகளாக பாடும் பாட்டு மரபு யார் காலத்தில் இருந்தது? விடை களப்பிரர் காலம், அதாவது சங்கம் மருவிய காலத்தில். வினா எண் 99. நரிவிருத்தம், எலிவிருத்தம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? விடை திருத்தக்க தேவர். வினா எண் 100. மூவேந்தர்களை பெயர் சூட்டாமல் அகப்புற பாடல்களை கொண்ட சிறந்த நூலாக சமகாலத்தில் தோன்றிய நூல் எது? விடை முத்தொள்ளாயிரம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளி உங்களை வந்து சேர்வதற்கு கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நேசன்.